ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைட்ஸ்மெய்ட் லுக் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்க போது. ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் வச்சு ஃபவுண்டேஷன் இல்லாம எப்படி இந்த லுக் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து உங்ககிட்ட டோனர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க டோனர் வந்து எக்லெட்லேருந்து க்ளோ டானிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோல்டாக இருக்க மாதிரி வாட்டர் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும். கொஞ்சம் ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். அடுத்து கன்சீலர் இது ஒன்று மட்டும் வந்து மேக்கப் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை கன்சீல் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். இதோட ப்ரைஸ் 600 அந்த மாதிரி தான் வரும். மேபலனில் எல்லா ஷேடுமே இருக்கும். உங்களோட ஷேட் எது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஷேட் வந்து ஆல்மண்ட், கேரமல் அந்த மாதிரியான ஷேட்லாம் எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ என்னோட ஸ்கின் டோன் மாதிரி இருக்கீங்கன்னா அது வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்கின் டோனில் இருக்கீங்க அந்த மாதிரி பாருங்கள், மற்ற யூடியூபர்ஸ்லாம் பாருங்கள். அந்த ஸ்கின் டோனுக்கு அவங்க என்ன கன்சீலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஐ லுக் வந்து போய்க்கலாம். நம்ம பிகினராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கான பேஸ் கொடுக்கலாம். பிகாஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரே ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஹியூரா பியூட்டிலேருந்து ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஐஷேடோ பேலட்டில் ஒரு மாவே மாதிரியான ஷேடு இல்லை ஒரு ப்ரௌன் மாதிரியான ஷேடு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இது கீரோலேருந்து இந்த ஐஷேடோ ஸ்டிக், இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் வந்து இந்த கிளிட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரி கீழே விழுற மாதிரி இருக்கும். இந்த கம் போட்டு அப்ளை பண்ணுறது, அது ரொம்ப நேரம் இருக்கிறது, இதிலலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ஐஷேடோ ஸ்டிக் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட்டு சென்டர் ஐலிட்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு கையிலேயே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. என்கிட்ட 2 கலர்ஸ் இருந்துச்சு. அது 2யும் வந்து மாற்றி அப்ளை பண்ணி நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காப்பர் மாதிரியான ஒரு கலர் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ஐலைனருக்கு எகெயின் நீங்கள் லிக்விட் லைனர் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா எந்த ஐலைனர் போட வருமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக எதோ யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பெருசாக வர மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ ஸ்கெட்ச் மாதிரி இருக்க ஐலைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கெட்ச் நமக்கு ட்ராயிங் பழக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எகெயின் இதுவும் வந்து கீரோலேருந்து ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம விங்ஸ் மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பிகினர்ஸ் நார்மலாக நம்மளோட ஐ ஷேப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதையே வந்து ட்ரேஸ் பண்ணி ஒரு ஐலைனர் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஐப்ரோ தான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரேம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து த்ரெட்டிங் பண்ணி முடிச்சிருங்க. பிஃபோர் டே ஆர் ஒரு 2 days பிஃபோர் வந்து த்ரெட்டிங் பண்ணி முடிச்சிருங்க. உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி, கொஞ்சம் ரெட்டிஷாக ஆன மாதிரி ஆகிரும் அப்படின்னா ஒரு 2 days முன்னாடியே பண்ணிவிடுங்க. நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெட் அண்ட் வைல்டில் வந்து ஒரு ஆங்கிள் ப்ரஷ் இருக்கும். அதில் மட்டும் ஃபில் பண்ணுறது, அந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பேலட் என்கிட்ட வந்து காணும். பட் நான் மிஸ்க்ளேர்லேருந்து ஒரு ஐப்ரோ கேக் அப்படிங்கிற ஒரு பேலட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயே வேக்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரினா ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐப்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபேஸ்க்கு வந்து போகலாம். ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எகெயின் ப்ரைமர் வந்து நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லி பாருங்கள். ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஆயில் பேஸ்ட் இருக்க மாதிரின்னு ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு போர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் சுகர்லேருந்து ஒரு ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் நோஸ் கிட்ட எங்கெங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்கோ அது மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோர்ஹெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சம்மர் இல்லையா, அதுக்காக ஸ்வெட் ப்ரூஃப் இருக்க மாதிரியான ஒரு ப்ரைமர் வந்து ஃபோர்ஹெட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து கன்சீலர். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா ஐலட்ஸ்க்கு ஒரு கன்சீலர், அதே கன்சீலர் மேபலின்லேருந்து அந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்குது, கன்சீல் பண்ணணும், இல்லை பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். யூஸ்வலாக அந்த கண்ணுக்கு கீழே அண்டர் ஐஸ் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கும். அப்புறமேட்டு லிப்ஸ்க்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதை தவிர ஃபேஸில் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பிம்பிள் இந்த மார்க் இருக்குது, ஏதாச்சும் ரெட் மார்க், டார்க் மார்க்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அங்கெங்கெல்லாம் ஒரு குட்டி டாட்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது, கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து எவ்வளோ பிளெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதை விட அதிகமாக வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்ட் பண்ண தான் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து அந்த ஒரு ஈவனான ஒரு ஃபினிஷ், திட்டாக இல்லாமல் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 to 5 minutes டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க.
இந்த சைடு வந்து ஹாஃப் சைடு நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியிற மாரி இருக்கும். நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் இருக்க ஒரு கன்சீலர் போட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நார்மலா ஓரளவு கொஞ்சம் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சா தான் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷ் தான் எனக்கு பர்சனலா பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படி சொல்றேன். உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெறைய கன்சீலர் இல்ல ஃபுல் கவரேஜ் இருக்க மாதிரியான கன்சீலர் போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபவுண்டேஷன ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்ட்ரெயிட்டா இந்த கன்சீலர செட் பண்றதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கன்சீலர் போட்டோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அது ஒரு லிக்விட் மாதிரி தானே. அதனால லைட்டா வந்து கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் தேவைப்படும். ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு லூஸ் பவுடர் இருக்குது அப்படின்னா, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சுன்னா, நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் காம்பேக்ட் பவுடர் வாங்குறப்பயும் உங்களோட ஸ்கின் டோனுக்கு இருக்க மாதிரியான அதே கலர்ல தான் வந்து வாங்கணும். அப்பதான் உங்க ஸ்கின்ல வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லைனா தான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின் டோன் வந்து மேட்ச் ஆகாம கொஞ்சம் ஒரே பளீர்னு இருக்க மாதிரி, அந்த மாதிரியான இதெல்லாம் வரும். ஒரே சேம் கலர்ல வந்து நீங்க வந்து காம்பேக்ட் பவுடர் வாங்குனீங்கன்னா, ஃபினிஷ் வந்து ரொம்பவே நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து பிளஷ் அப்ளை பண்றேன். இது வந்து சும்மா ஒரு ஆப்ஷனலான ஒரு ஸ்டெப் தான். கொஞ்சம் ஃபேஸ்ல ஏதாச்சும் கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறனால அப்ளை பண்றேன். இத நீங்க டோட்டலா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் காம்பேக்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டாலே அந்த ஒரு ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பிளஷ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட லிப்ஸ்டிக்க கூட வந்து சீக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு லைக் என்ன கலர்ல லிப்ஸ்டிக் யூஸ் பண்றீங்களோ, அதையே வந்து லைட்டா வந்து சீக்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா, அதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளஷ் ஆட்டம் இருக்கும். அடுத்து ஸ்விஸ் பியூட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ஒரு லிப் லைனர். இந்த லிப் லைனர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் 10, 15 லிப் லைனர்ஸ் வந்து வரும். அதில உங்களுக்கு எந்த கலர் லிப்ஸ்டிக் போடுறீங்களோ, அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரியான ஒரு லிப் லைனர் எடுத்துக்கோங்க. நான் இந்த ட்ரெஸ்க்கு வந்து அ கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேட் இருக்க மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ, அதனால வந்து கொஞ்சம் இன்னும் டார்க்கா இருக்க மாவே அந்த மாதிரியான ஒரு லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிப்ப வந்து லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த கார்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு சென்டர்ல வந்து நம்ம எந்த கலர்ல வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறோமோ, அத வந்து அப்ளை பண்ணிட்டு கையில வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிட்டு நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுடுறேன். இது வந்து அகைன் கீரோல இருந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் ஒரு அ நல்ல நியான் பிங்க் மாதிரியான ஒரு கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃபும் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த லுக். இந்த லுக் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, மறக்காம Instagramல வந்து என்ன டேக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.